உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ராஜா அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக பேசும் பொழுது இது அயோத்தியாக மாறப்போகிறது அப்படின்னு பேசினார். அதற்கு நானே எதிர்ப்பு தெரிவித்தேன். ஏன்னா அயோத்தியினுடைய நிலை வேறு, திருப்பரங்குன்றத்தினுடைய நிலை வேறு. இதுல பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்னன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை என் வரலாற்றின் கருப்பு தினமாக நான் நினைக்கிறேன். அது மிகப்பெரிய வேதனை எனக்கு தந்தது. எங்களுடைய நோக்கம் பாபர் மசூதி இடிப்பது அல்ல என்பதை திரு அத்வானி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியதை நானே படிச்சிருக்கிறேன். ஆனா அது எல்லை மீறி போய் இந்துக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி காரியத்தை நிகழ்த்தி விட்டார்கள். வக்ஃபு இடம்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, 300 வருஷத்துக்கு முன்னால கொடுக்கும்போது வக்ஃபு இடம்னு இல்ல, இந்துக்கள் பெருந்தன்மையா கொடுத்த இடம் அது. இன்றைக்கு அந்த பெருந்தன்மைக்கு நீங்கள் ஊறு விளைவிக்கும் விதமா அங்க இருக்கக்கூடிய தீபத்தூணை தர்காவிற்கு சொந்தமானதுன்னு சொன்னா, நாளை அயோத்தியில் எப்படி பாபர் மசூதியை இடித்தார்களோ, நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கும் இஸ்லாமியர்கள் கட்டுப்படாமல் திரும்ப திரும்ப காங்கிரசினுடைய அடிவரடிகளாக அங்குள்ள இஸ்லாமிய தலைவர்கள் மாறி போனதினால் நீதி கிடைக்காமல் போய்விடுமோ என்ற நிலையில் அந்த மாதிரி நாளை தர்கா இடிவிடுமோ என்கிற எண்ணம் எனக்கு வருகிறது. அன்றைக்கு திரு ராஜா அவர்கள் பேசியதை நான் எதிர்த்தேன். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், அவருடைய பேச்சில் நியாயம் இருக்கிறதோ? இவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் எல்லை மீறி போகிறார்களோ? திமுகவை நம்பி பாலும் கிணற்றில் விழப்போகிறார்களா? இரு சமய நம்பிக்கைக்கு மத்தியில ஒரு பெரிய விரிசலை ஐயா ஸ்டாலின் உருவாக்க போகிறாரா? வெறும் 2026 தேர்தல் வெற்றிக்காக இங்கு ஏராளமான இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு எதிரியாக உருவாக்கி நிற்க வைத்தால் நாளைய தமிழகம் மிகப்பெரிய ஒரு சோகமான முடிவை சந்திக்கும். அதுல இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. இது அச்சுறுத்துவதற்கு கிடையாது. இது RSS சொல்லல, இதை பிஜேபி சொல்லல, வேலூர் இப்ராஹிம் என்ற சக இஸ்லாமியன் சொல்றேன். அயோத்தியிலிருந்து இஸ்லாமியர்கள் பாடம் படிக்கவில்லை என்றால் நாளைய அயோத்தியாக திருப்பரங்குன்றம் மாறும். இந்துக்கள் எழுச்சியை பெற்றுவிட்டு அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக மாறிப்போனால் மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் இருக்கும்.